தோட்டத்துல வேலைய ஆரம்பிச்சிட்டோம்னா, எங்க இருந்தா செலவு பிச்சுக்கிட்டு போகுதுன்னே தெரியாதுங்க. இருக்கிற கேப் எல்லாம் செலவாகுற மாரி தான் இருக்கும். அப்புறம் அவுட்புட் நல்லா வருது இல்லைங்க. அதுக்கான செலவு பண்ணி தானே ஆகணும். நம்ம கேட்டில் பேனல் வந்து வாங்கலான்ட்டுங்க கடைக்கு போயிருந்தேங்க. புதுசா 2 கார்டன் பெட் போடுறோம்ன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 16 அடி இருக்குதுங்களா, நம்ம கார்ல ஃபிட் ஆகாது. எஸ்யூவி கார் தான். ஆனா ரோல் பண்ணி வைக்க முடியாதுங்க. கார் ரென்ட் எடுக்கிற மாரி தான் இருக்கும். யூஹால் தான் ரென்ட் எடுத்தோங்க. கார்கோ வேன் தான் கிடைச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹார்ஸ்க்கு $19.95 தான் போட்டிருப்பாங்க. ஆனா மீதி செலவெல்லாம் கேளுங்க. டாக்ஸி, இன்சூரன்ஸு, ஸ்டேட் ஃபீ அது இல்லாம பர் மைலுக்கு 0.88 சென்ட்ஸ் பே பண்ணுங்க. கார் ரிட்டர்ன் பண்ணும்போது டேங்க ஃபில் பண்ணி குடுக்கணும். இது எல்லா செலவும் சேர்த்து கிட்டத்தட்ட $40க்கு மேல வந்துருங்க. பட் $40 வந்தாலுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்டில் பேனல் வாங்குனோம் அப்படின்னா, அந்த யூஹால் ரென்ட்ட மிச்சம் பண்ணிரலாங்க. அப்படி இப்படி செலவு மிச்சம் பண்ணாலும், சம்மருக்கான காய்கறி எல்லாமே தோட்டத்திலேயே ஆர்கானிக்கா எடுத்துடுறேங்களா, அதனால அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு நெனச்சு பண்ணிக்க வேண்டியதாங்க. ஏன்னா தோட்டத்தில வந்து வேலை செஞ்சோம்னா, நமக்கு நல்ல காய்கறி வரது இல்லாம, மனசுக்குமே அவ்ளோ நிம்மதியா தாங்க இருக்குது.